விஜய் அவர்கள் வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு. எதிர்ப்பு தெரிவித்த எல்லாருக்குமே போயிட்டு நேரடியா சந்திச்சு, அவங்க கிட்டயே போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்தாருன்னு பார்க்கலாம். எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள சந்திக்கல. இத எப்படி பார்க்குறீங்க? இங்கேயே அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பி வேலுமணியோ, சி. வி. சண்முகத்து வீட்டுக்கு போய் பார்த்ததோ தவறில்லை. அது அவருடைய விருப்பம். ஆனால் 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த மிக மூத்த ஒரு அரசியல் தலைவர், 73 வயதான தலைவரை சந்திக்காமல் இருத்தல் வந்து விரைவில் சந்தித்தால் வரவேற்கன்னு பாராட்டுக்கன்னு திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, நான் அவரை கண்டிப்பா சந்திக்கணும்னு சொல்லியிருக்கேன். இபிஎஸ் அவர்கள அவர் சந்திச்சே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அநேகமாக சந்திப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். விஜய்கிட்ட அந்த மாதிரியான அணுகுமுறை இல்லை. அது மட்டுமல்ல, கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கூட பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுவும் நல்லது. பாஜகவை சந்திக்கிறது என்ன பெரிய அரசியல் சாசனப்படி குற்றமா? இல்லை குற்ற வழக்கில் வந்து கிரிமினல் கோடில் வந்து தவறா? இல்லையே. அப்புறம் போய் சந்திக்கலாம். சார் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியா சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லை ஏற்றுக்கலை, எது வேணால் சொல்லலாம். ஆனால் சந்தித்தது இத்தனை பேரை சந்தித்தவர், அவர் கடுமையாக சாடிய தீய சக்தி என்று சாடிய திமுக தலைவர்களே சந்தித்திருக்கிறார். அவரை இன்றும் சட்டப்பேரவையிலே கடுமையாக விமர்சித்த உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்திருக்கிறார் என்று வரும்போது அவரை அதிகமாக விமர்சிக்கவே இல்லாத பாஜக தலைவர்களும் அதிமுகவினர் சந்திப்பது மரியாதை. நான் நம்புகிறேன், நிச்சயமாக சந்திப்பாருன்னு நம்புகிறேன்.